சொந்தங்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட்டு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கேன்பா, எந்த இடம் அது? இடம்லாம் தனியாக கிடையாதுங்க. நம்ம ரூம் தான் நமக்கு ஸ்டூடியோ. அங்கே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஆனால் அங்கே ரூமில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஆமாம், தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால் அப்படியே ஒரு அமைதியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால் நண்பன் அவங்கள வந்து திட்டிக்கிட்டு இருந்தா. அது என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, அவங்களே போட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட இல்லை பரவாயில்ல சொல்லு. அவங்க தான் பார்க்குறாங்கடா. சரி, என்ன சாப்பிட்ட? அன்றைக்கி என்ன மாட்டேன், எப்போதும் போல தான் சாம்பாருங்க. தயவு செஞ்சு இந்த கம்பெனியில் உள்ள கேண்டீன் அவங்க ஸ்டாஃபும் பத்திரமா பார்த்துவாங்க. டெய்லி இந்த சாம்பார் ரசம் போட்டு அவங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அதாங்க டெய்லியும் சாப்பிட்டு அரை வயிற்றோடு தாங்க நிறைய பேர் போகிறாங்க வேலையை பார்த்துக்கிட்டு. இப்போ பாருங்கள், நாங்கள் சமைக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு எங்களுக்கே சாப்பாடு இப்படி பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப அதெல்லாம் கொடுமைங்க. உண்மையிலே நிஜமாக கொடுமைங்க அதெல்லாம். அதனால் உங்கள் கம்பெனி ஓனர்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். உங்கள் கம்பெனியில் லாபம் வருது வரல அது உங்களுடைய பிரச்சனை. இப்போ லாபம் வந்தாலும் அதிகமாக வந்தாலும் நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க. ஸ்டாஃபுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஸ்டாஃபுக்கு என்ன சம்பளமோ அதுதான் கொடுக்க போகிறீங்க. அதனால் ஸ்டாஃபுக்கு இந்த சாப்பாடு ரூமு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரம் நல்லபடியாக பண்ணி விடுங்க. ஏன்னா ஒருத்தரும் சொர்க்கம் மாதிரி வாழ்ந்தால் சொந்த ஊரில் விட்டுவிட்டு இங்கே வந்து இருக்கிறோம். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாஸில். ஆமாங்க. அப்படி இருக்கையில் இப்போ ஊரில் இருந்தோன்னா சாப்பாடுக்கு ரூமுக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம அம்மா கையால் சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். அப்படி இருக்கையில் அந்தளவுக்கு செய்யணுன்னாலும் அட்லீஸ்ட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும். டெய்லி ஒரே சாம்பார் ஒரே இது இதெல்லாம் நீ பங்கு ஏதாவது சொல்லு. சரி, நீ அந்த விஷயத்த சொல்லு. தூரத்தில் அவங்களையும் கவர் பண்ண அப்படியே சைடில் இருக்குது. எங்களுக்கு பின்னாடி ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்துருந்தோம். இப்போ இந்த வீடியோக்காக தான் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா அதை சொன்னோன்னா அவங்க மனசு கொஞ்சம் புண்படுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல மனசுங்க. நல்லா சரி சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம பக்கத்தில் முனீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போகணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க ஸ்கூட்டியில் வந்துருந்தாங்க. லிஃப்ட்டு கேட்டாங்க. அவங்களும் நிப்பாட்டுற மாதிரியே போனாங்க. நிப்பாட்டுறாங்களேன்னு இவங்களுக்கு பின்னாடியே ஓடினாங்க. பார்த்தா நிப்பாட்டாங்க போயிட்டாங்க. இதெல்லாம் உண்மையில எவ்வளோ ஏமாற்றுறாங்க. அட்லீஸ்ட் நிப்பாட்டி இல்லைம்மா நான் வேறு சைடு போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போகலாம். மதிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. சேர்க்கனதுக்கப்புறம் நிற்காம வேகமாக போயிருந்தா கூட அது வேறதுங்க. நிற்கிற மாதிரி ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி வட்டி எடுத்துகிட்டு போனாதாங்க அது. திடீர்னு போகிற வழியே பஞ்சர் ஆகி பெட்ரோல் நிற்பாங்க. அவங்க அப்போ அடுத்தவங்க உதவி தானே அவங்க தேடி ஆகணும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி தான் யாராவது நடந்து போனாங்களா நிப்பாட்டி கேளுங்க. இந்த ரூட்டில் போகிறேன், நீங்களும் அங்கே வர்றீங்களா, ஹெல்ப் பண்ணிட்டாண்டு ஏதாவது கேளுங்க. இது உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் செய்கிற உதவி தான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எங்கேயாவது பெட்ரோல் லாபம் நிற்கிறப்ப ஒருத்தர் வந்து கேட்பாரு, டோ பண்ணிட்டுவான் ப்ரோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி எதை கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு அதை தான் நீங்கள் திரும்ப எடுத்துக்குவீங்க. சூப்பர்ன்பா. சரி, முடிச்சுக்கோமா? அதான் மகளே, 2 வேண்டுகோள் வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்க. நீங்கள் சம்பளம் கூட கம்மியாக கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பாடு ரூம்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கொடுங்க. எங்களுக்கு ரூம் பிரச்சனை கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம். சாப்பாடு தான் கொஞ்சம் இந்த சாப்பாட்டுக்காக தான் நம்ம வாழ்கிறோமே. அப்படி இருக்கையில் அது கொஞ்சம் நல்லபடியாக கொடுங்க. அது மாதிரி உங்கள் கண் எதிரில் தென்படுறது, அது ஆடு மாடோ மனிதர்களோ யாருக்காக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அவ்வளோ சொல்கிறேன். நாங்களே 4 பேர் உதவி செய்கிற நிலமையில தான் இருக்கோம். அது விஷயம். உங்களால் முடிஞ்சது உதவி செய்ய, எங்களால் முடிஞ்சது நாங்கள் 4 பேருக்கு செய்கிறோம். அவ்வளோதாங்க. சரிங்க, சொந்தம் தொடர சரிங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்ங்க. நன்றிங்க.